Example 13.6. In a health checkup, the number of heartbeats of 40 women were recorded in the following table. The number of heartbeats in minute they given. The number of women also they given. Find the mean of the டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இது லோவர் லிமிட்டு, இது அப்பர் லிமிட்டு. இது ரெண்டுத்துக்கும் ப்ரீவியஸாக உள்ளதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். இங்கே வந்து கண்டினியூஸ் கிடையாது. இங்கே 69 இருக்குது, இங்கே 70 இருக்குது. அப்போ இங்கே 69 தான் வரணும், ஆனால் கண்டினியூஸ் கிடையாது. ஈவன் தோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா இது ரெண்டுத்தையும் மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த மிட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் மார்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அப்படியும் வச்சு நம்ம பண்ணலாம். அது கண்டினியூஸாக இருந்தாலும் இல்லைனாலும். ஸோ அதுதான் ஹியர் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ். பாருங்கள் 69, இங்கே 69 வரணும், 70 வந்திருக்கு. பட் மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம்னா அது மிட் வேல்யூ, அதை கிளாஸ் மார்க்குன்னு சொல்கிறது. ஆஃப் த ஈச் கிளாஸ் இன்டர்வல் would be the same either the class interval it is a continuous or a not continuous. கண்டினியூஸாக இருந்தாலும் நாட் கண்டினியூஸ் இருந்தாலும் அந்த மிட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம போடலாம். ஸோ we solve it without making it continuous. அப்போ நம்ம கண்டினியூஸ் என்ன செய்யலாம், சால்வ் பண்ணாமே, ஓகேங்களா, இல்லாமையே நம்ம பண்ணலாம். அப்போ ஆல்சோ எக்ஸ் ஆர் லார்ஜர், ஸோ வி அப்ளை த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அப்போ இங்கே பார்க்கும்போது இதோட வேல்யூ எல்லாம் எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். ஹையராக இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும், ஸ்மாலராக இருந்தால் டைரக்ட் மெத்தடு, கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா அஷ்யூம்டு மீன் மெத்தடு, ரொம்ப ஹையர் வேல்யூஸாக இருந்தால் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுன்னு பண்ணுறோம். இங்கே வேல்யூ ஹையராக இருக்கிறதுனால வி அடாப்டட் த எக்ஸ் ஆர் த லார்ஜர், ஸோ வி அப்ளை த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். புரியுது இல்லைங்களா, எப்படி ஒவ்வொரு மெத்தடும் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இதுதான் ஒரு ஷார்ட் மெத்தட் உங்களுக்கு, புரியுது இல்லைங்களா. ஸோ அடுத்தது ஹியர் த கிளாஸ் வித் அப்படின்னு சொல்லும்போது லோவர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா. அப்பர் லிமிட்லேருந்து மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிங்கன்னா அதோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுதான் ஹெச், அதான் கிளாஸ் வித்துன்னு சொல்கிறோம். 5 ஃபார் த டேபிள் ஃபார் த கிவன் டேட்டா. நம்ம கொடுத்துருக்கிறது ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே வெர்டிக்கலாக இதுமாரி எடுத்து எழுதிக்கிறோம். நல்லா கவனிச்சிட்டு வாங்க, இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் நீங்கள். இப்போ கொடுத்துருக்கிறது நம்ம எல்லாமே வெர்டிக்கலாக இருக்குது, எழுதியாச்சு. இப்போ இந்த கிளாஸ் மார்க்குன்ற அந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், 65 + 69 டிவைடட் பை 2. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 65யும் 69யும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 134 கிடைக்கும். அந்த 134 டிவைடட் பை 2 பண்ணோம்னா நம்மளுக்கு 67 கிடைக்கும். அதேமாரி இந்த 70 + 74 டிவைடட் பை 2 நம்மளுக்கு 72 கிடைக்கும். 75 + 79 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 77 கிடைக்கும். 80 + 84 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 நம்மளுக்கு 82 கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் மார்க்கும் போட்டாச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் அ உமன் ஃப்ரீக்வன்சி, அது அங்கே கொடுத்துருக்காங்க, தே ஆல்ரெடி டு பி கிவன் இல்லைங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குன்றது எஃப் வேல்யூவை இங்கே எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம யூன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த யூன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, அஷ்யூம்டு மீன் மெத்தடு தேவை. அப்போ அஷ்யூம்டு மீன் மெத்தடை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ இந்த 82 ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த 67 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மிடில் இருக்கிற வேல்யூ என்னது, 72 and 77 இல்லைங்களா. இந்த ரெண்டு 72 77 தான் ரெண்டு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 149 இல்லைங்களா. அந்த 149 டிவைடட் பை 2 பண்ணோம்னா 74.5 கிடைக்கும். அந்த 74.5 வந்து 77ல் ஃபால் ஆகாது, ஏன்னா இது ஹையர் வேல்யூ. அப்போ லோவர் லெவலில் எது இருக்குது, 72 தான் இருக்குது. அப்போ 72வை வி கன்சிடர்ட் ஆஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற 70 இங்கே தான் 72ல் தான் ஃபால் ஆகும் இல்லைங்களா. அதை தான் வி டேக்கன் ஆஸ் அஷ்யூம்டு மீன் மெத்தட். புரியுதுங்களா, அஷ்யூம்டு மீன் அதை மெத்தடில் பண்ணுறதுக்கு இது நம்ம அஷ்யூம்டு மீனாக 72 எடுத்துக்கிட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் அஷ்யூம்டு மீன் அஷ்யூம்டு வேல்யூ பை 5. அப்போ எக்ஸுக்கு நம்ம 67 எடுத்துக்கிறோம், மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ 72 டிவைடட் பை அந்த ஹெச்ன்னு சொல்கிற கிளாஸ் வித் 5. அப்போ பண்ணும்போது என்னது, -5/5 நம்மளுக்கு -1 வரும் இல்லைங்களா. இங்கே அடுத்தது 72 மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ டிவைடட் பை 5. அப்போது 72ல் ப்ளஸ் 72 -72 0/5 இல்லைங்களா. இப்போ 0/5 என்னது 0 தான் வரும். அடுத்து 77, அப்போ 77 எக்ஸ் வேல்யூ, அப்போ -72
நம்மளுக்கு 5 வரும். 5/5 நத்திங் பட் 1/1 இஸ் நத்திங் பட் 1 இல்லைங்களா? அப்போ அடுத்தது 82 மைனஸ் 72 டிவைடட் பை 5. அப்போ 82லேருந்து 72 பண்ண 10/5 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யூ வேல்யூ இப்படி தான் யூ வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? எஃப் இன்ட்டு யூ கண்டுபிடிக்கணும். எஃப்ன்றது எது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஆல்ரெடி கிவன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எஃப். இப்போ இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் யூ. அப்போ 2 இன்ட்டு -1 -2. அப்போ 18 இன்ட்டு 0 0, 16 இன்ட்டு 1 16, 4 இன்ட்டு 2 8 அப்படின்னு நம்ம போட்டுறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கெல்லாம் சம்மேஷன் அப்படின்னம்னா என்னது? சிக்மா எஃப்யூ, அதுதான் சம்மேஷன்ற சிம்பாலிக்கில் சிக்மான்னு போடுறோம். எஃப்யூ டோட்டல் எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். இப்போது 16 + 8 24, 24லேருந்து 2 போச்சுன்னா 22 கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ சிக்மா எஃப்யூ ஈக்குவல் டு 22 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற இந்த எஃப் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 40 அதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, இது போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுக்கு அரித்மெட்டிக் மீன், அதாவது மீன் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது a + சிக்மா எஃப்யூ பை சிக்மா எஃப் இன்ட்டு ஹெச். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மையே நம்ம போடணும். அதனால் ஃபார்முலாவை தப்பாக வரக்கூடாது. அதனால் இந்த ஃபார்முலாவெல்லாம் நான் ஒரு பை ஹார்ட்டாக 10 டைம்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் பாருக்கு எக்ஸ் பார் ஓகேவா ஈக்குவல் டு ஏக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஏ என்னன்னு பார்த்தோம்? அஷ்யூம்டு வேல்யூ 72 தானே? அந்த 72 போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம். சிக்மா எஃப்யூ வந்து 22, அதையும் 22 போட்டுடுறோம். சிக்மா எஃப் வந்து 40, அதையும் போட்டுடுறோம். புரியுதுங்களா? இன்ட்டு ஹெச். ஹெச்ன்றது என்னது? நம்மளை பொறுத்த வரைக்கும் வித்து இல்லைங்களா? அந்த கிளாஸ் வித்து தான் 5, அதையும் போட்டுடுறோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம்? இந்த 40ஆல் 5 நம்ம 8 டைம்ஸ் போகுது. அந்த 8 22ஆல் 11 டைம்ஸ் போகுது இல்லைங்களா? இங்கே 4 அப்படியே பேலன்ஸ் இருக்குது. அப்போ 72 ப்ளஸ் இந்த 11/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 2.75 அப்படின்னு டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த 74ஐயும் 2.75 ஆட் பண்ணால் 74.75 அதுதான் நம்மளுக்கு என்னவா வருது? எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா? இந்த எக்ஸ் பார்ன்றது என்னது? அரித்மெட்டிக் மீன். எது மூலியமா எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சோம்? ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் மீன் கண்டுபிடிக்கிற மெத்தடில் 74.75 அப்படின்ட்டு இந்த சம்மோட நம்ம பார்த்துட்டோம். மற்ற சம்ஸை விட இந்த சம்ஸில் வந்து அந்த கண்டினியூட்டி வரலன்னா நம்ம கண்டினியூட்டி வருதோ வரலையோ மிட் பாயிண்ட் வேல்யூ வச்சுட்டு இது அழகாக இதுமாரி போட்டுட்டோம்னா இதுக்கு அரித்மெட்டிக் மீன் கிடைக்கும். அதனால் இந்த சம்மு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. நல்லா அழகாக பார்த்துக்கோங்க, நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியுதுங்களா? நீங்கள் இந்த நம்ம கம்பன் ஆன்லைன் கிளாஸஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கக்கூடிய எல்லா இப்போ லைவ் கிளாஸஸாக இருக்குதோ இல்லை ஏதாவது நியூவாக நம்ம மெத்தட்ஸ் ஏதாவது இப்போ சொன்னோம்னா ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரம் அரைவ் ஆகும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க.